வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடிப்பெருக்குக்கெலாம் பண்ணுற கற்கண்டு சாதம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2-3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் முந்திரி கிஸ்மிஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம மாக்கி பொருளை ஆட் பண்ணலாம். ஸோ இது கிறிஸ்மஸ் பபிள் மாதிரி ஆகணும். ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. பாக்கி நெய் அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம கற்கண்டு சாதத்துக்கு டைமண்ட் கற்கண்டு இன்றைக்கி எடுத்திருக்கோம். டைமண்ட் கற்கண்டு இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக பெரிய பெரிய கற்கண்டு கிடைக்கும்ல, அதனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் டைமண்ட் கற்கண்டு மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். அடுத்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த டைமண்ட் கற்கண்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ கரைஞ்சிரட்டும். கரைஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கரைஞ்சாலே போதும். நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம்ல நட்ஸ் எல்லாம், அதே பேனில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் புழுங்கல் அரிசி சாதம் இல்லை பச்சரிசி சாதம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சாதத்தில் கற்கண்டு ரைஸ் பண்ண பிடிக்குமோ அந்த சாதம் நீங்கள் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சாதமும் 3/4 கப் பாலும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி குழச்சி விட்டுக்கோங்க. இப்போ தான் ரைஸ் நல்லா சீக்கிரமாக இப்படியே பால் நல்லா கொதி வந்துச்சு. ரைஸும் நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே வடித்த ரைஸ் தான். ஸோ கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும் கற்கண்டு சாதத்துக்கு. அதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கற்கண்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றலாம். ஸோ ஃபில்டர் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இது நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா வற்றி சுண்டி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம காட்டுறேன் பாருங்கள். 10 நிமிஷத்தில் இப்படி நல்லா வத்திரும். ஸோ வத்தினதுக்கப்புறமா நம்ம கிளறி டேஸ்ட் பார்த்துக்கலாம். இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்படி நல்லா வத்திருச்சு பாருங்கள் பால். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க வாசனைக்காக. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நார்மல் நம்ம ரைஸ்லேயே டெய்லி சாப்பாடுக்கு வடிக்கிற ரைஸ்லேயே கூட பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் பச்சரிசி சாதம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் நம்ம பண்ணலாம். ஸோ நான் நார்மல் ரைஸில் தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. அதுவுமே நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாருங்கள் எப்படி கட்டி ஆயிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிறிஸ்மஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுவையான கற்கண்டு சாதம் உடனடியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே. நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிப்பியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching Foodie Choice.